எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் காலம் எங்களுக்கு ஒரு நடமாடும் சங்கத்தமிழை தந்தது. அந்த நடமாடும் சங்கத்தமிழோ காலத்திற்கு ஏற்ப ஒரு சமகால தமிழை தந்தது. அந்த சமகால தமிழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் ஐயா ராஜா அவர்களுக்கும், தூற்றுபவர் தூற்றற்றும் புழுதிவாரி போற்றுபவர் போற்றற்றும், அன்னை தமிழ்நாட்டில் ஆன்மீகத்திற்கு எந்த குறையும் இல்லை என்று 4 ஆண்டுகளாக அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வந்து எந்த சிக்கலிலும் கொண்டு வந்து சேர்க்காத மாண்புமிகு இந்திய சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா PKS அவர்களுக்கும், பட்டிமண்டபத்தில் பேசவிருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும், எங்கள் உணர்வோடு தங்கள் உணர்வை இணைத்து அமர்ந்திருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வணக்கம். அண்ணன் பேசுறதுக்கு பிறகு நான் பேசுறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஏன்னா அவருக்கு அனுபவம் அதிகம். துவக்கத்தில் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, தலைப்புல போட்டாரு, செம்மொழி நாளும் தானே அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் இலக்கிய பணிக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரினுடைய இலக்கிய பணியை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தானே தலைவர் இன்னைக்கு செம்மொழி நாள் அறிவிச்சிருக்காருன்னு சொன்னார். ஆனா வரலாறு என்ன தெரியுங்களா, அதுக்காக அறிவிக்கலைங்க. ஏன் தெரியுங்களா, இது நேற்றோ இன்றோ முந்தானத்தோ திட்டமிட்டதல்ல. 1856 கால்டுவெல் துவங்கினார். அதற்கு பிறகு VK சூரியநாராயண சாஸ்திரி என்கிற பரிதிமா கலைஞர் போராடினார். மொழிநாயர் தேவநேய போராடினார். வள்ளல் பாண்டித்துரை தேவர் போராடினார். திருவிக்கா போராடினார். ஒரு நூற்றாண்டுகளாய் போராடி எவராலும் வெல்ல முடியாததை என் உயிர் மூச்சு உள்ளவரை அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்று இந்த மண்ணில் தன் மொழியை செம்மொழி என்று அறிவித்த ஒரு முதல்வனை கொண்டாட வேண்டும் என்பதற்காக கொண்டாடி இருக்கிறாங்க. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேங்க, தமிழுக்கு தானே செம்மொழி வாங்கி கொடுத்தாரு. நீங்க என்ன நாள் அறிவிச்சிருக்கணும்? தமிழ் செம்மொழி நாள் என்று தான் அறிவித்திருக்கணும். ஏன் செம்மொழி நாள் அறிவிச்சீங்க? இந்திய திருநாட்டில் 11 மொழிகள் செம்மொழிகளாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் ஒரு வழியை காட்டுகிறார். நான் செம்மொழி அடைந்து விட்டேன், திராவிட மொழி குடும்பமே என்னை பின்தொடர்ந்து வா, நீயும் செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெறு என்கிற அந்த தலைவனை கொண்டாட வேண்டும் என்பதற்காக செம்மொழி என்று அறிவித்திருக்கிறாங்க. தலைவரிடத்துல போய் கேட்கிறாங்க, ஒரு முறை இலக்கிய பணின்னு ரொம்ப அருமையா பேசினாங்க. தலைவரிடத்துல கேட்டாங்க, ஐயா நீங்க எழுதுற கவிதை எல்லாம் இலக்கணத்துல வரலன்னுங்கிறாங்களே, யாப்புலே சேராதுங்கிறாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? தலைவர் அதுக்கு ஒரு கவிதை எழுதினாரு, இலக்கண சிறகு முளைக்காமல் தவிக்கின்ற கவி குஞ்சினான். எப்படி? இலக்கண சிறகு முளைக்காமல் தவிக்கின்ற கவி குஞ்சினான், என் கவிதை யாப்பின்றி போனாலும் போகட்டும், நம் நாடு மொழி மானம் உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்கிற கொள்கையுடைய என் கவிதை நீ கவிதை இல்லைன்னு சொல்லு, இலக்கணம் இல்லைன்னு சொல்லு, அதுல யாப்பு இல்லைன்னு சொல்லு, அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, என் நாடும் மொழியும் உணர்வின்றி போக கூடாது என்கிற கொள்கை உடையன் என்ற அந்த கொள்கை ஆசானைத்தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2வது கடவுள் மறுப்பை பத்தி சொன்னாங்க. தலைவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதான். ஆனா ஒரு முறை எழுதினாரு, சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்ததை பத்தி எழுதுறாரு கலைஞர். எப்படி எழுதுறாருன்னு பாருங்க, நான் நம்பவில்லை சிவனார் நெற்றிக்கண் திறந்த கதை, இருந்தாலும் இங்கிருக்கும் இழிவான சமுதாய தீமைகளை எரித்து போட்டு சாம்பலாக்க நடக்க வேண்டும் அந்த கதை என விரும்புகிறேன். நாம் திறப்போம் நெற்றிக்கண்ணை, அந்த சிவபெருமான் திறந்த நெற்றிக்கண்ணில் காமன் அழிந்தான், இந்த கலைஞர் திறந்த நெற்றிக்கண்ணில் தான் ஒரு 100 ஆண்டு கால இழிவு அழிந்தது, பெரியார் நினைவு சமத்துவபுரம் உருவானது. அந்த 100 ஆண்டு கால இழிவு அந்த நெற்றிக்கண்ணின் மூலமாக விளைந்ததைத்தான் இந்த தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனால் தான் அந்த தலைவனை இன்றும் தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்து அண்ணன் ஒரு ஆழமான கேள்வி வச்சார். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவர் இன்னைக்கு இல்லை, அவர் ஆட்சியை தொடர்வதற்கோ அவர் மக்கள் பணி ஆற்றுவதற்கோ பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் காலம் கடந்தும் இலக்கிய பணி பேசும்னு சொன்னாரு. நான் ஒரு வரலாற்றிலிருந்தே பதில் சொல்றேன். கலைஞருக்கு ரொம்ப ஆசை சங்க இலக்கியத்தை பத்தி. அந்த சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு அதை பார்த்து அப்படியே எழுதணும்னு ஒரு கவிதை எழுதுறாருங்க. அந்த கவிதையை நான் பதிலா சொல்றேன். அந்த காட்சி உருவாக்குறேன் பாருங்க. ஒரு நரி என்ன பண்ணுதான், ஒரு தெப்பத்துல மிதந்துட்டு போகுதான்.
தெப்பம் எதால உருவாக்கப்பட்டதுன்னா எலும்பு கூடுகளால் உருவாக்கப்பட்டதான். எலும்பு கூடுகளால் ஆன ஒரு தெப்பத்துல நரி மிதந்துட்டு போகுது. போகும்போது இடையிடையே சின்ன சின்ன தலை, யாரோட தலை? வீரனுடைய தலை கிடக்குது. அந்த தலையை ஒரு பருந்து பிடிங்கிட்டு மேல போகுது. மேல பறந்துட்டு போகும்போது அந்த தலை விழும்போது இன்னொரு பறவை வந்து அதை பிடிக்குது சார். இதுதான் காட்சி. கலைஞர் இதை பார்த்துட்டு அப்படியே எழுதுறாரு, எம்புகளை தெப்பமாக்கி நரி மிதக்கும் போர்க்களத்தில் தலையுருட்டி பந்தாடும் பறவை இனம் அந்த தலையில். இதுவரை அவர் கவிஞர். இந்த வரியில் தான் அவர் தலைவராக மாறுகிறார். இந்த இடத்தில் தான் அவர் முத்தமிழ் அறிஞராய் மாறுகிறார். ஒரு தலையாய் என் மகன் தலையும் இருந்தாலன்றோ இறைவன் அளித்த தேரலுக்கும் பெருமையுண்டு என்று அரை நூற்றாண்டுக்கு முன்பாக எழுதினார். இன்றும் கடுகுகள் பறந்து கொண்டிருக்கின்றன, இன்றும் கடுகுகள் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எவராலும் கொய்ய முடியாத, எவராலும் பிடுங்க முடியாத 10 தலை ராவணனாக இந்த மண்ணை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவன் ஆண்டு கொண்டிருக்கிறாரே, அவர் விட்ட இடத்தில் இருந்து அந்த பணியை நான் செய்கிறேன் என்று அவர் மக்கள் பணியை இன்னும் 100 ஆண்டு காலம் கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பை காலம் வழங்கியிருக்கிறது என்றால் காரணம் மக்கள் பணிதான் சார். கலைஞரினுடைய இலக்கியத்தினுடைய உச்சம் பீக்குன்னு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்திலிருந்தே தொட்டு காட்டுகிறேன். அதற்கான அடித்தளம் போட்டதே மக்கள் பணிதான். எல்லாருக்கும் தெரிந்த கவிதை, ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் உயர் சாதிக்கு மட்டுமென்ன தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானா, மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பது என்ன, களிமண்ணா சுண்ணாமான்னு கேட்டாரு. இனி ஒரு கவிஞன் இதை எழுத முடியாது, ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இலக்கிய பணியை நாங்கள் கொண்டாடுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஏக்கத்தை இறக்கி வைத்தது எப்போது? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 31%, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18% கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுத்ததின் மூலமாய்த்தான் அந்த இலக்கிய பணியின் உச்சமே மக்களால் கொண்டாடப்பட்டது என்றால் அந்த மக்கள் பணிதான் இங்கு முதன்மையானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் ரொம்ப எளிமையா சொல்றேங்க. அண்ணன் சொன்னாரு பராசக்தி வசனத்தை பத்தி. நான் எளிமையா சொல்றேன். டைட்டில் கார்டில் அவர் பேர் வந்ததை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். டைட்டில் பார்க்கதான் எங்கள் தலைமுறைக்கே சோறு போட்டது என்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். மனோகராவில் வசனம் எழுதியதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அவர் தந்த மானியம்னால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பெறிந்தது என்பதை நாங்கள் பேசுகிறோம். காப்பியம் படைத்ததை நீங்கள் பேசுகிறீர்கள். அவர் தந்த காப்பீடு திட்டம் தான் இங்கு பல தலைமுறையை வாழ வைத்தது என்பதை நாங்கள் பேசுகிறோம். கையெழுத்து பிரதி எழுதி தமிழ் வளர்த்ததை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். கை நாட்டு போட்டுக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு கையெழுத்து போடுகிறானே, அதற்கு அந்த தலைவன் தான் உழைத்தான் என்று நாங்கள் பேசுகிறோம். குரலோவியத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். குரலற்றவரின் குரலாய் அந்த தலைவன் தான் கடைசி வரை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தான் என்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னாங்க. ஒன்னே சொல்லவா? கண்ணகியை காவல் தெய்வம் ஆக்கியது வேண்டுமானால் அவர் இலக்கிய பணியாக இருக்கலாம். காவல் நிலையத்தில் கண்ணியை கொண்டு வந்தது அந்த தலைவன் தான். நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். தலைவர் கலைஞரினுடைய இலக்கிய பணி உயர்வா மக்கள் பணி உயர்வா என்பதை காலம் தீர்மானிக்கும். காலம் எப்படி தீர்மானிக்கும்? என் நிலப்பரப்பை விட்டும் தலைவர் சிந்திக்கப்படுகிறார். ஏன் தலைவர் தமிழ்நாடு மட்டும்தான் கொண்டாடுதா? மேற்கு வங்காளம் கொண்டாடுது, ஆந்திரா கொண்டாடுது, ஒடிசா கொண்டாடுது, யூபியிலும் பேசுகிறார்கள். காரணம் என்ன? ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். கலைஞரினுடைய 100ஆண்டு விழா. வங்க ஆய்வாளர் கர்கா சட்டர்ஜி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை இந்த தலைப்புக்கு பொருத்தமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, கலைஞரை போல் எங்களுக்கு போராடுவதற்கு ஒரு தலைவன் இல்லை என்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அதனாலே அவரை எங்களில் ஒருவராய் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வரி சொன்னார், அதுதான் சத்தியம். அவர் மக்கள் பணியா இலக்கிய பணியா என்பதற்கு இந்த வார்த்தை தான் சாட்சி. அந்த தலைவன் சொல்லுகிறார், இந்தி மொழி பேசக்கூடிய இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுயமரியாதையும் கண்ணியமும் இந்தி மொழி பேசாத பல கோடி இந்தியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு இந்தியனாலும் கலைஞர் என்கிற மாபெரும் கழகக்காரன் நினைவு கூறப்படுவான் என்கிற அந்த வார்த்தை மக்களின் வார்த்தையாக, இந்த மண்ணின் வார்த்தையாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வரை அவரின் மக்கள் பணிதான் அவரின் புகழை நிலைத்து நிற்க செய்யும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.